ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல நம்ம வந்து கும்ப லக்னத்த பத்தி பேசியிருந்தோம். இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, மீன லக்னம். அதாவது மீன லக்னம்னு சொல்லும்போது ஒரு பழமொழியே இருக்குங்க ஐயா. ஊரோட ஒத்து போகாத மீன லக்னம்னு சொல்லுவாங்களாம். ஊரோட எப்பவுமே ஒத்து போக மாட்டாங்க. அது எதனாலங்க ஐயா? கழுவுல மீன்ல நழுவுற நழுவுற மீன் மீனு. சொல்லலாம். அதனால நம்ம பல தடவை பேசியிருக்கோம். மீனை வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதெல்லாம உபயராசி. அங்க இருக்கிற சனி மந்தத்தை கொடுக்குறவரு, ம். சோம்பலை கொடுக்குறவரு, விரக்தியை கொடுக்குறவரு. ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கை டவுன் பண்ணிடுவார் இந்த சனி. இந்த புதன் என்ன பண்ணுவார், தான் தான் மேதாவி ம். அப்படின்னு காட்டிக்குவார். அந்த மேதாவித்தனம் வந்து அடுத்தவங்களோட பணிஞ்சு போக விடாது. ம். நான் எல்லாம் தெரிஞ்சவன், நான் எதுக்கு இறங்கி போய் பேசணுமா அப்படின்ற அந்த எண்ணத்தை கொடுக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இவங்க லக்னாதிபதி குருங்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறவங்க தான், அப்பாவிகள் தான். அப்படிப்பட்ட மீன லக்னத்திற்கு இது ஏன் வந்து ஊரை ஒத்து போகிற தன்மை இல்லைன்னா இந்த நட்சத்திரங்களால தான். சனினாலையும் புதன்னாலையும். இப்போ குருவினுடைய நட்சத்திரமே 4, 8, 12 தான் இருக்குது. ம். லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமே 4ஆம் இடத்துல புனர்பூசம், 8ஆம் இடத்துல விசாகம், 12ஆம் இடத்துல பூரட்டாதி. அப்போ என்னன்னா, ஒரு சமுதாய ஈடுபாடு, மற்றவங்களோட எப்படி அனுசரித்து பேசுறது, அல்லது உலக நடைமுறை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கலாங்கிற அந்த எண்ணமே இல்லை. அதனால தான் இவங்களுக்கு அந்த வீக் பாயிண்ட் இருக்குது. அதனால் இதை ஊரோடு ஒத்து போகணுன்ற அந்த வைராக்கியத்தை இவங்க மனசில் வைக்கணும். வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பேர் எடுப்பாங்க, புகழ் எடுப்பாங்க, வளர்ச்சி இருக்கும். ஏனென்றால் 7ஆம் இடம்தான் சமுதாயம். 7ஆம் இடம்தான் நம்ம ஊர், நம்ம கஸ்டமரு, நம்ம லைஃப் பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாம் 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா போச்சு. அப்போ நீங்கள் டெடிக்கேஷனாக பழகணும் அப்படின்னு நினைச்சாலும் அங்கே பகை உள்ளுக்குள்ளேயே இருக்குது. 6ஆம் இடம் அங்கே வேலை செய்து துண்டிச்சு விடுது. உனக்கு ரெகுலரான உறவு நான் கொடுக்க மாட்டேன், கட் பண்ணி விட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து இவங்க மாற்றிக்க ட்ரை பண்ணாங்களால ஜெயிக்கலாம். அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, புதனையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, இந்த புதன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜனரஞ்சகமாக பழகக்கூடிய ஒரு ஹேபிட்டை இவங்க முன்னெடுக்கணும். எல்லாருக்கூடையும் நம்ம யார், பக்கத்தில் யார் இருக்கா, நம்ம எந்த என்வைரன்மெண்ட்டில் இருக்கோம், அவங்கள எப்படி வந்து அடிக்கடி பேசுறது, பழகிறது, என்ன டாபிக் பேசலாம், இப்படியெல்லாம் திங்க் பண்ணி அவங்க இன்வால்வ் ஆகணும். இன்வால்வ் ஆகாததுனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவர்கிட்ட என்ன கேட்டாலும் பதில் வராது, அல்லது இவர்கிட்ட நமக்கு வேலையும் இல்லை இப்படின்னு ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இவங்களாலே இவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க. இவங்களுடைய சிந்தனையினால தான் ஒதுக்கப்படுறாங்க. ஐயா அதே மாதிரி 35 வயசுக்கு மேலே யாருக்கு ராஜயோகம்? இப்போ 25 வயசு படிக்கிறாங்க, 10 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த 35 வயசில் வந்து நல்லா படிச்சுட்டாங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய திசைகள் நடந்துருச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற திசை நடக்கக்கூடாது, வருமானத்துக்கு சப்போர்ட் பண்ணுற திசை நடக்கணும். அப்போ வருமானத்துக்கு சப்போர்ட் பண்ணுற திசை சுக்கிர திசை தான். அதனால் மிடில் ஏஜில் கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை ஒரு 33 வருஷ காலம் இவங்களுக்கு மிடில் ஏஜில் வந்துருச்சு அப்படின்னால இவங்க வந்து தலை தூக்கிடுவாங்க, டெவலப் பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப இப்போ யங் ஏஜில் வந்து சுக்கிர திசை வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணிக்குவாங்க. அந்த நேரத்தில் இவங்களா சம்பாதிக்கலங்கும் போது அவங்க வீட்டில் யாராவது சம்பாதிச்சு கொடுப்பாங்க, அனுபவிப்பாங்க. அப்படி சுக்கிரன் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல திசை வரலன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் 35 வயசுக்கு மேலே இந்த 3 திசைகள் வர்றவர்கள் மிக மிக சிறப்பாக வளர்ச்சி பெறுவார்கள். இவங்களுக்கு வந்து 2ஆம் இடம்ங்கிறது பேச்சு, அதில் வந்து ஒரு பணம் வரவுக்கு உண்டான அம்சம் இருக்குது. பேசினா பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மருத்துவத்துறை, அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, ஐடி லைனு, சாஃப்ட்வேரு, இது எல்லாத்துலேயுமே இவங்க ஈடுபட்டு ஆராய்ச்சி முதல் கொண்டு நல்லா பண்ணலாம். 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு லக்னம், 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு, இவங்களுக்கு 6ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம், இவங்களுக்கு 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அப்போ 2, 6, 10, 1, 5, 9 மாறுது. அதனால் இவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது.
இவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை, கன்சல்டிங்கு, கமிஷன் வகை, திறமைகள், டிசைனிங், கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப அற்புதமாக வரும். சிறப்புங்கய்யா. ஐயா அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கும். அதாவது ஒரு உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு, ஒரு அதிர்ஷ்டத்தை தரதுக்கு. அப்படிப்பட்ட கிரகம் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு எந்த கிரகம் ஐயா அமையுது? சுக்கிரன் தான் மிக மிக சிறப்பு. ம். இந்த சுக்கிரன் கிரகம் மட்டும் பரணி நட்சத்திரத்திலேயோ, பூர நட்சத்திரத்திலேயோ, பூராட நட்சத்திரத்திலேயோ இவங்களுக்கு உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சிறப்பு. அந்த நட்சத்திரத்தை தான் இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். பரணி அப்படின்னா நெல்லி மரம், துர்க்கை, யமன், அடுப்பு வடிவம், இதெல்லாம் வந்து காக்கை, காக்கைக்கு உணவு கொடுக்கறது, யம தர்மராஜனை வழிபடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பண வரவை இருக்கும். ம். அதே மாதிரி வேலையில் ஒரு நல்ல ஈடுபாடை கொடுக்கணும்னா பூர நட்சத்திரம், பார்வதி, எலி, எலிங்கிறது இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் மவுஸ். மவுஸ். அதே மாதிரி உங்களுக்கு பூரம் அப்படிங்கிறது வீடு. இப்போ ரியல் எஸ்டேட்டு, ஒரு லோனு லோன் பேங்க் லோன் ரீதியாக இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் இது பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராஜெக்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதாவது வெறும் இடம்னு பேர். பூர நட்சத்திரத்துக்கு இடம் வந்து வெறும் இடம் அப்படின்னு பேர், வெறும் வீடுன்னு பேர். ம். ஸோ அதையெல்லாம் பகவதி வழிபாடுகள் ம். பூர நட்சத்திரத்துக்கு. பூராடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருணன், ம். அதாவது கும்ப கலசம், அதை வச்சு வருணனாக வழிபடுறது. பூராடத்துக்கு குரங்கு, மிருகம் வந்து குரங்கு. அதே மாதிரி கௌதாரி பறவை. இது மாதிரியெல்லாம் அந்த பூராட நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வஞ்சி மரம், பூரத்துக்கு வந்து பலா மரம், நெல்லி மரம், இந்த மரங்களை எல்லாம் வடிவமைச்சிக்கலாம். இவங்களுக்கு சுக்கிரன் இந்த 3 நட்சத்திரங்களை அமைஞ்சிட்டாலே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கிரன் ஆனதுனால சுக்கிரனுக்கு உண்டான சேத்திரம் வந்து ஸ்ரீரங்கம், ம். அப்புறம் கஞ்சனூர். இங்கே வந்து அந்த நட்சத்திர நாட்களில் போய் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி உங்கள் வயதுக்கு உண்டான தீபம் போட்டு 9 பேர் கன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்கனாலே வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும். அதே போக மகாலட்சுமி வழிபாடு லோக்கல்லையே பண்ணிக்கலாம், இந்த நட்சத்திர நாட்களில் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு, அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், அது தான தர்மங்கள் இந்த நட்சத்திர நாட்களில் பண்ணும்போது, எஸ்பெஷலி நல்ல டிசைனான உடைகள், அது மாதிரி பெர்ஃப்யூம்ஸு, இது மாதிரியெல்லாம் மேக்கப் செட்டு இதெல்லாம் கொடுக்குறோம். அந்த காலத்தில் கன்னிமார் தேவதைக்கு சௌபாகிய திரவியம்னு கொடுப்போம். ம். அதில் வந்து 7 கன்னிமார்களுக்கு 7 செட்டு, ஜாக்கெட் பிட்டு, காதோல கருகுமணி, கண்ணாடி, வளையல், அதே மாதிரி கண்மை, சீப்பு, பவுடரு, இதெல்லாம் அந்த காலத்துப்படி. இப்போ வந்து பெர்ஃப்யூமாக கொடுக்கலாம். ஆமாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் சுக்கிரனை வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணலாம், வைரம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது மீன லக்னத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஹைஃபையான, இப்போ ஒரு தங்க கடையில் வேலை பார்க்குறாங்கன்னா மேக்சிமம் மீன லக்னத்துக்காரங்க இருப்பாங்க. ம். ஏன்னா லக்னாதிபதியே குரு. அது மாதிரி அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆபரணங்கள், டிசைனிங், சினிமா லைனு, எல்லாமே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, எல்லாமே சொஃபஸ்டிகேட்டட் லைன். இப்போ சினிமா தியேட்டர் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. ம். இன்றைக்கி இருக்கிற மால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம். ஸோ அந்த மாதிரி சுக்கிரனை தான் இவங்க வந்து மெயினாக எய்ம் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் அடுத்த படிக்கட்டுக்கு போகிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் செய்து தோல்வி கொண்டு ஆளாறாங்க. அது எதனால இங்கே நடக்குது? இவங்களுக்கு 8-12 அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு அது வந்து 7-11 மாறுது. அதனால் யாரையுமே வந்து நம்பிடுவாங்க. அது வந்து பிஸ்னஸ் டீலிங் ஆகட்டும், வேற ஒரு இதாகட்டும், இந்த நம்பிடுவாங்க. சில விஷயங்கள் நம்ப வேண்டியங்களை நம்பாமல் இவங்க வந்து ஒதுங்கி நிற்பாங்க. ம். அதுவும் தவறு. நம்பக்கூடாதவங்களை போய் நம்புவதும் தவறு. அந்த மாதிரி விஷயங்களில் மாட்டி தான் இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. 8ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு இருக்கிறது ராகுவும் குருவும். லக்னாதிபதியே ஒரு ப்ராப்ளம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி 4-8-12 தான் லக்னாதிபதி நட்சத்திரமே இருக்கு. ம். ம். ஸோ அந்த மாதிரி அமைகிறதுனால இவங்க வந்து முடிஞ்ச அளவு அந்த குரு கெடாமல் இருக்கணும், அதே மாதிரி ராகு கெடாமல் இருக்கணும். ஆனால் ராகுனால நன்மை கிடையாது. இவங்க நிறைய பேர் ராகு தோஷம்னு சொல்கிறது மீன லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஆனால் கேதுவை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்குற கிரகமாக மாறிடுறார். ம். ஆனால் ராகு வந்து என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணாலும் நான் கொடுத்து கெடுத்துருவேன், நீ என்ன வழியில் போனாலும் இது பண்ணாலும் திடீர்னு வந்து நான் அதை வந்து பெருசாக மோசடி பண்ணி ஒன்று வந்து நடுத்தருவில் கொண்டாந்துருவேங்கிற அளவுக்கு பேசுவார். ம்.
அதனால தான் இந்த ராகு கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ராகு திசை நடக்கும் போதெல்லாம் இவங்க வந்து யார் நல்லவங்களோ அவங்களுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டு தான் இவங்க போகணுமோ இல்லையா, இவங்க சுய முடிவு சுய சிந்தனை பண்ணவே கூடாது. ராகு வந்து இவங்க சிந்தனையே இப்போ லக்னத்திலே ராகு உட்கார்ந்ததுன்னு வைங்க, வேறு வழியே இல்லை. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் மூலதனம் போடுறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம், பல்கான மூலதனத்தை போட வச்சு மாட்டை வச்சு வேடிக்கை பார்ப்போம். சிறப்புங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. அற்புதமாக சொன்னீங்க. நம்ம கிட்டத்தட்ட 12 லக்னமும் பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை பார்க்கலாங்கய்யா. நன்றிங்கய்யா. நிச்சயமா. வணக்கம்.